ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். துளாராசி அன்பர்களே, 4ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வாரத்திலே நமக்கு ராசி பலனாக எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற துலாஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் தனுசு ராசி. இந்த ராசிக்குள்ளே நமக்கு மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் உண்டு. அங்கே சந்திர பகவான் உள்ளே போகிறாரு. அவர் அது வரைக்கும் அனுஷத்துலேருந்து ஆரம்பித்து அவர் அங்கே போகிறார், விட்ட நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். இந்த வாரத்தில் இந்த மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது 4 கிரகங்களின் பார்வை அந்த சந்திரன் மேலே விழப்போகிறது. முக்கியமாக சனீஸ்வர பகவானின் பார்வை, குரு பகவானின் பார்வையும், சந்திர பகவான், சுக்கிர பகவானின் பார்வை, செவ்வாயின் பார்வை, இப்படி அங்காரகனின் பார்வை விழுவதனால நல்ல ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்து ஒரு மனோகாரகனை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா யோகத்தை கொடுக்கும். ஏன்றால் 3ஆம் இடம்ங்கிறதே முயற்சி, வெற்றி அப்படிங்கிறது. மனது இருந்தால் எதுவும் சாய்ச்சொல்லாம் அப்படிங்கிறாங்க. மலையும் தவிடாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மனசை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த வாரத்தில். 2ஆம் இடம் அப்படிங்கிற இந்த செவ்வாயானவர் 12ல் உட்கார்ந்துருக்கிறாரு. தன் பார்வையாலே கொடுத்துறாரு. அதனால் தைரியமாக குடும்பத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் கொண்டு வருவீங்க. ஏன்னா ராசிநாதனை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். துலா பார்த்துட்ருக்கிறார் தன் பார்வையால். 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதே மாதிரி அங்கேயும் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் பார்க்குற பார்வையே எப்பவுமே நமக்கு குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியும் பார்க்கிறார். 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையாலே 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நல்ல கூடுதல் சிறப்பு. இந்த வாரம் நல்ல சிறப்பான வாரம், பண வரவுக்கான வாரம், புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாரம். செய்யாத காரியம் செய்யலைன்னா இந்த வாரம் செய்யுங்க. எதை செஞ்சாலும் நல்லதாக நடக்க போகுது. வெற்றிகள் உங்களை நோக்கி வரணும்னா இந்த வாரத்தில் நிறைய வழிகள் இருக்குது. அதனால் டக்குன்னு வேலை முடியும். அனுகூலமான பலன்களை பெறும்போது நம்ம நிறைய வேலைகளை கரெக்டாக செஞ்சிடணும். முக்கியமாக கடன் சுமையை குறைப்பதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் பயன்படுத்திக்கலுங்க. பண வரவுகளை பெருக்குவதற்கான புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் போடுங்க. தொழிலிலே லாபத்தை பெருக்குவதற்கான வழிகளை மேற்கொள்ளுங்கள். வேலைகளே மாற்றம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய அன்பர்கள் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றிகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களை வெற்றிகளுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை தொழில் முனைவோர்கள் ஈடுபடுத்துங்கள். எதை தேடினா அவங்க வராங்க சார், இதெல்லாம் யூனிக்காக இருக்குது சார் நான் சொல்லும்போது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுக்கான ஐடியாஸை இந்த வாரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். புதிய லோகோஸ் போடுங்க, புதிய விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுங்க, பேனர்ஸ், ஃப்ளெக்ஸிஸ் போன வேண்டியது புதுசாக போட்டு உங்களை கேப்சரைஸ் பண்ணுங்கள். புதுசாக இனிமேல் நான் புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய கட்டியமான சொல். முதலீடுகளும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை கிரக சேர்க்கைகள், கிரக நிலைகள் கொடுக்கிறது. இது இண்டிகேஷன்ஸ். அதனால் துலாத்துக்கு ஒரு நல்ல வரவு யோகம், ராஜயோகம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். வரலட்சுமி விரதத்தன்று லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பையும் நல்ல ஒரு நலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.